என்னது நம்ம தளபதி விஜய்னாவால் சிஎம்மே ஆக முடியாதா? என்ன விஷயம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய்னா கட்சியான தாவேக்கா மட்டும் இல்லை, எந்த ஒரு பார்ட்டியும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 118 சீட்டு வேணும். ஆனால் நம்ம தளபதி விஜய்நாட்டில் 107 தான் இருக்குது. இந்நிலையில் நம்ம காங்கிரஸோட ஒரு கூட்டணி வச்சு 112 சீட்டு வரைக்கும் வந்தோம். ஆனால் நேற்றுலேருந்து ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. அது என்னதான் ஏடிஎம்கே டிஎம்கேயும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு ஒரு ரூமர். இது என்னென்ன வரைக்கும் அஃபீஷியல்னு தெரில. பட் இது அஃபீஷியலாக இருந்தால் அவங்க 2 பேர் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா நம்ம தளபதி விஜயனாவோட ஒரு சீட்டு முன்னிலை போய் 2026 சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 2 கட்சியில இருந்தும் அஃபீஷியலாக எந்த ஒரு பதிவும் அவங்க சொல்லலை. ஸோ அதனால் இதை நம்ம இப்போ பேச வேணாம். இப்போ நம்ம தளபதி விஜயனாக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னா, அவர் 118 சீட்டு வந்தால் தான் கவர்னர் சிஎம் அழைப்பே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம தளபதி விஜயனா கட்சியான தாவேக்கா ஸ்ட்ரகிளில் தான் இருக்குது. பட் நம்ம தளபதி விஜயனாக்கு சினிமாலையும் சரி, பிஃபோர் எலெக்ஷனும் சரி நிறையா நெருக்கடி கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம தளபதி விஜயனா உடச்சிருந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போயும் கொடுக்குறாங்க. இதையும் உடச்சிருந்து சம்பவம் பண்ணுவார். சீக்கிரமாக ஜோசப் விஜய் வேணும் நான் அப்படின்ற குரலை நம்ம கேட்போம், நான் நம்புகிறேன். அது போக நம்ம தளபதி விஜயனா சொன்ன மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். அது போக நம்ம தளபதி விஜயனா பற்றின ஏதாவது அப்டேட் உடனே தாவேக்கா பற்றி வந்துச்சுன்னா நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.